வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 300 ஏக்கர் காணி அபகரிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் மீண்டும் எதிர்ப்பு. மட்டக்களப்பு பாழடைந்த கிணற்று சம்பவம், சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. நிலக்கரி கொள்வனவில் 30 பில்லியன் ரூபாய் ஊழல், மரைக்கார் சாடல். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளுக்கு QR தேவையில்லை, திடீர் அறிவிப்பு. மின்சார கட்டண உயர்வுக்கு காரணத்தை வெளியிட்ட IMF பிரதிநிதி. தைட்டி விகாரை காணியை உரிமையாளரிடம் வழங்க நடவடிக்கை. உலகமே உற்றுநோக்கும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை, அமெரிக்காவுக்கு பதிலடி. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொற்பதி குடத்தனை கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு வழங்கியமை தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ளது. சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் அமைப்பதற்காக 300 ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் குறித்த தனியார் மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொற்பதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் குறித்த தனியார் நிறுவனத்தினால் மக்களிடம் காணியை பெற்றுக்கொள்வதற்காக விருப்பம் கூறிய போது குறித்த பிரதேச மக்கள் தமது கிராம சூழலில் காணிகளை வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இவர்கள் இது சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை பல தடவைகள் மேற்கொண்டுள்ளதாகவும், இதன்போது கிராம மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்த போதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் முன்வருவது வருத்தத்துக்குரிய விடயம் என்றும் கிராம மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் குறித்த தனியார் நிறுவனம் கிராம மக்களுக்கு கலந்துரையாடல் செய்வது தனக்கு அறிவிக்கவில்லை என்றும் மக்கள் முன் பகிரங்கமாக அறிவித்தார். பின்னர் கிராம மக்களிடம் பிரதேச செயலாளர் காணி கொடுக்க மறுப்பதற்கான காரணத்தை வினவிய போது கிராம மக்கள் தமது அன்றாட தேவைக்கே தமது கிராமத்தில் நிலப்பரப்பு குறைவாக காணப்படுவதாகவும், புதிதாக திருமணம் செய்து வரும் குடும்பங்களுக்கு இதுவரை இருப்பதற்கு காணிகள் கொடுக்கப்படவில்லை என்றும் பல காரணங்களை முன்வைத்தனர். மட்டக்களப்பில் பரபரப்பினை ஏற்படுத்திய கூக்கட்டைச்சோலை நெல்லிக்காடு பகுதியில் பாழடைந்த கிணற்று விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கிணற்றில் இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டமை, மற்றொரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை முழு நாட்டையுமே உலுக்கியிருந்தது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணை வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டது. நீதவான் நீதிமன்றம் நீதவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் மட்டுமே நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படாமல் நிகழ்நிலை ஊடாக இவ்வழக்கு தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையின் நிலக்கரி கொள்வனவு நடைமுறைகளில் பாரிய முறைகேடுகள் மற்றும் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நிலக்கரி கொள்வனவின் போது இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் காரணமாக நாட்டுக்கு சுமார் 30 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய பாரிய திட்டமிட்ட கொள்ளையாகவே கருதப்பட வேண்டும் என்றும், விநியோகஸ்தர்கள் முறையாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்னரே அவர்களுக்கு 7 ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆலோசனைகளை மீறி 42 நாட்களாக இருந்த விலைமனு கோரல் காலம் 21 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில ஊழல் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயற்படும் வகையில் நிலக்கரியின் கலோரி அளவு தரநிலைகள் வேண்டுமென்றே திருத்தப்பட்டுள்ளன. சட்டமா அதிபரின் இறுதி இணக்கம் கிடைப்பதற்கு முன்னரே இந்த விலை மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளமை பாரிய ஒரு விதிமீறலாகவே காணப்படுகிறது. தற்போதைய மற்றும் முன்னாள் அரசுகளின் முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் இந்த ஊழல் பின்னணியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புபட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பெட்ரோல் வாகனங்களுக்கு QR குறியீட்டு முறைமையின்றி எரிபொருள் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதே சமயம் குறித்த காலப்பகுதியில் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் QR நடைமுறை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி இறக்குமதியில் இலங்கை மின்சார சபைக்கு சமீபத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களே நாட்டில் மின்சார கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என இலங்கையில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் தலைவர் இவான் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை மின்சார சபையின் நிதி நிலைத்தன்மை அதன் இருப்பை உறுதி செய்வதற்கு கட்டணங்களை திருத்தி அமைப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி ஏற்றுமதியில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இலங்கை மின்சார சபையின் லாபங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கட்டண உயர்வை பரிந்துரைப்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று என்றும் கூறிய அவர், எதிர்காலத்தில் இதுபோன்ற நஷ்டங்களை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தைட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி குறித்த காணிகள் அளவீடு செய்து காணி உரிமையாளர்களை உறுதி செய்த பின் மிக விரைவில் அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் யாழ் மாவட்ட செயலகத்தில் தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சர்வதேசமை உற்று நோக்கும் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பமாக உள்ளது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் இடம்பெறவுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க சார்பாக அந்நாட்டின் துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பாகிஸ்தானுக்கு சென்றடைய உள்ளனர். சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி போன்ற நட்பு நாடுகளும் மிக முக்கியமாக சீனாவும் இந்த இயக்கத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிப்பதில் முக்கிய பங்கு வகித்தாலும் பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாலும் பாகிஸ்தானின் முயற்சிகள் முதன்மையாக பலன் அளித்துள்ளன. எனவே பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கைக்கு இது ஒரு மங்களகரமான தருணம் என்றும் அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா என்பது குறித்து ஒருவித எச்சரிக்கையான நம்பிக்கையும் நிலவுவதாகவும் இப்பேச்சுவார்த்தைகளுக்கான முடிவுகளை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.